என்ன பிரஜன், நீங்க வாங்கின அடியில் உங்கள் ஒய்ஃப் கண் கலங்கி அழுகுறாங்களே, அந்த அளவுக்கு அடியா என்ன? எழ முடியுதா இல்லை முடியலையா? கமருதீனை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். ஆல்ரெடி அவன் ப்ராங்க்லாம் பண்ண தேவையில்லை. நார்மலாகவே அந்த ஆள் அப்படி தான் இருப்பாப்புல. எப்பயுமே ஒரு ஆங்கர் மோடில் தான். எப்படா சண்டை வரும், கையை வச்சிடலாம், அடிச்சிடலாம் அப்படிங்கிற லெவலில். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அவங்கள பார்த்துருக்கோம் பாஸ். பிரவீனை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா அந்த ஆள் உத்தம வில்ல மாதிரி திடீர்னு நல்லவனாக இருப்பாப்புல, திடீர்னு கெட்டவனாக ஆகப்பில், திடீர்னு கத்துவாப்புல. ஸோ அந்த மாதிரி எப்போ எந்த மோடு இருக்கோ அந்த மோடுக்கு வந்து போயிடுவாப்புல. ஆனால் இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ராங்க் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீக்கே நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா? ப்ராங்க்கெல்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. நாங்கள் செதறெல்லாம் விட்டோம். ஆனால் அன்னைக்கு கூட நான் சொன்னேன், இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, ரொம்ப வயலன்ஸாக இருக்குதுங்க. ப்ராங்க்னா எப்பயுமே அடி துடி உத இப்படி தான் பண்ணுமா என்ன? சாண்ட்ரா கூட தான் ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்க. அந்த டாஸ்க்கை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. குறிப்பாக திவாகரை ப்ளேம் பண்ணுறது, வியானாவை ப்ளேம் பண்ணுறது, கெஸ்ட்டுகளை வெறுப்பேற்றி ஒன்று பண்ணாங்க. அதுவாது பரவாயில்ல, சீக்ரெட் டாஸ்க்கு அப்படின்னு கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பிரஜன் ப்ராங்க் அப்படிங்கிற பேரில் ஒருத்தரை அடிக்க வச்சு ஒருத்தர் கீழே விழுந்து இதை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோசிவாக வந்து ஒரு விஷயம் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு நாள் அந்த ப்ரோமோ வந்து வந்துச்சு. அதுவும் ஒரு ப்ரோமோ தான் வந்துச்சு. அவ்வளோதான் உங்களுடைய கண்டென்ட். ஆனால் விஜய் சேதுபதி வருவார், இது தப்பா சரியா, இது எத்தனை பேருக்கு எப்படி போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க பிரஜன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜன், பிரவீன், கமருதீன் இவங்க 3 பேரையும் போட்டு பொழந்து தருணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதாவது நம்ம சேனலுக்கு கீழே எப்போ பார்த்தாலும் எந்த வீடியோ போட்டாலையும் நீ ஒரு அவங்க பிஆர், நீ வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் எப்பயுமே வந்து கமெண்ட்ஸ் அடிக்கிறது வழக்கமாக வந்து இருக்குது. அது எதுக்காக அப்படின்லாம் எனக்கு புரியல, சத்தியமாக புரியல. ஆனால் நம்ம சொல்கிற விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே விஜய் சேதுபதி சாருடைய எபிசோடில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஒன்று, திவ்யா வந்து உண்மையாலுமே அவங்க டிசிப்ளின் கிடையாது, டெக்கோரம் கிடையாது, இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நீங்கள் திவ்யாவுக்கு அகேனஸ்ட்டு, நீங்கள் பாருக்கு பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு? திவ்யாவை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காப்புல விஜய் சேதுபதி. அந்த டிசிப்ளின் எங்கே, டெக்கோரம் எங்கே, ஏதோ டீச் பண்ணுறேன் ப்ரீச் பண்ணுறலாம் வந்து சொன்னீங்களே. முதல்ல நீங்கள் உங்களுக்கு தெரியுதாம்மா டிசிப்ளினா என்னன்னு, டெக்கோரம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காப்புலையா. எபிசோடில் வரும், பார்த்து மகிழுங்கள். அதுதான் நான் சொன்னேன். என்ன வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அதே விஷயத்தை விஜய் சேதுபதி சொன்னால் உங்கள் மூஞ்சி எங்கே போய் வச்சுப்பீங்கன்னு தெரில. இதெல்லாம் நீங்கள் அரட்டெல்லாம் ஆகக்கூடாது. நீங்கள் கமெண்ட் அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா உங்ககிட்ட சொல்லி காட்டுறேன், அவ்வளோதான். கம் டு த பாயிண்ட் இஸ், ஆக்சுவலாக ஒரு ப்ராங்கை வந்து பிளான் பண்ணாங்க பிரஜன், கமருதீன், பிரவீன். ஸோ இந்த பிரஜன் அவர்கள் தான் உனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நம்ம வந்து கொஞ்சம் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாப்புல. அப்போ கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் அவர்களை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டைகள் இருக்கிற மாதிரி வந்து இருந்தது. சரி ஓகே, நம்ம அவங்கள இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதில் பிரவீன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நான் ஒரு ஆக்டர் மச்சான், இது எனக்கு ஒரு ஸ்கோப்பு, நான் பாரு வேறு லெவலில் பண்ணுறவன், நீ கை வச்சுடு மச்சான், கை வச்சுடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் ப்ராங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, வேறு லெவலில் ஹிட் கொடுக்குது. இப்போ ப்ராங்கை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. எப்படி ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ப்ராங்க் வந்து நடந்திருக்குப்பா, நீங்களாம் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எமோஷன்ஸ் எவ்வளோ மோசமாக இருந்துச்சு தெரியுமா? மோசம் மீன்ஸ் எவ்வளோ கவலைக்கிடமாக வந்துடுது தெரியுமா? நான் ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து ஒரே ஒரு ஆளுக்காக மட்டும்தான், வினோத் அவர்களுக்காக மட்டும்தான். அந்த ஆள் மட்டும்தான் ரொம்ப 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 கீழே இறங்கி போய் பிரவீன் கிட்ட பேசினாப்புல. பிரவீன், கன்ஃபெஷன் ரூம் போகாத பிரவீன், அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது பிரவீன், தயவுசெய்து ஏதாவது தப்பாக சொல்லிடாதடா, வேணாடா, அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுடா, குடும்பம் இருக்குதுடா, உனக்கும் குடும்பம் இருக்குதுடா, எல்லோரும் நம்ம இங்கே எதுக்குடா வந்திருக்கிறோம், குடும்பம்னு ஒன்று இருக்குதுடா, ப்ளீஸ்டா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி வினோத் வந்து பேசியிருப்பாப்புல. வேறு யாரும் அவ்வளோ டச்சிங்காக பேச கிடையாது. ஏதோ 4 வாரத்தை வந்து விசாரித்தாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி உடனே டாஸ்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் அவுட் வந்து ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் மறந்துட்டாங்க அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றதே. ஸோ அப்படி வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் சேதுபதியோட எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராங்க் அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டாங்க. செம்ம ஃபன்னாக வந்து பண்ணியிருக்காங்க, செம்ம ஜாலி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் விஜய் சேதுபதி செம்ம சிறப்பான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காப்புல. ஃப்ராங்க் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்களா, உங்களோட ஆக்டிங் ஸ்கில்லை காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாப்புல. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அந்த 3 பேரால். ஏன்னா அவ்வளோ மோசமாக ப்ராங்க் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே அப்படி தான். இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி, என்ன அப்படி தான் ப்ராங்க் பண்ணி ஆகணுமா? சிரிக்கிற மாதிரி ப்ராங்க் பண்ணுங்கள், கலாய்க்கிற மாதிரி ப்ராங்க் பண்ணுங்கள்,
அது வல்லவா ப்ராங்க் எப்பயுமே அடிக்கிற மாதிரியே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல. இப்போ இதில் என்ன அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க நாங்கள் இதனால தான் ப்ராங்க் பண்ணோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததான் கண்டஸ்டண்ட்டுங்க, மற்ற கண்டஸ்டண்ட்டுங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அடா பாவிங்களா, என்னடா 5 நாளாக நம்மளை வந்து ஏமாற்றி வச்சுருக்காங்கங்க, என்னடா ப்ராங்க் அப்படிங்கிற பேரில் வந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ எமோஷன்ஸை வந்து அவங்க கொட்டுறாங்க. இப்போ வினோத்தெல்லாம் வந்து ஆனால் ஒரு தடாலடி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் நைட்டோட நைட்டாக அவன் தலை மேலே போட்டு உடச்சிட்டு ப்ராங்க் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்றாப்புல. ஏன் அது சொல்கிறாரு, ஏன் அதை சொல்கிறாரு அப்படின்னா அவ்வளோ கோவம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஐயோ என்னடா கமருதீனோட லைஃப் என்னடா ஆகுறது, பிரவீனோட லைஃப் என்னடா ஆகுறது, அவனோட லைஃப் வந்து ரியூயின் ஆகிடுமேடா. ரெட் கார்டு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அது அவருடைய லைஃபே எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அப்படி ஃபீல் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் விக்கல்ஸ் வந்து சொல்கிறாப்புல. ஆனால் டோட்டலாக முடியல என்னால், இப்படி ஒரு ப்ராங்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, நான் என்னமோ அப்படியே ரியலாகவே ஹார்ட் ஃபெல்ட்டாக நான் வந்து ஒருத்தனுடைய லைஃபே போச்சு அப்படின்ற லெவலுக்கு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க என்னடனா ப்ராங்க் பண்ணியிருக்காங்க, எங்களுடைய எமோஷன்ஸை வச்சு விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம். அடுத்ததாக கெமி சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆக்டிங் உங்களுடைய ஸ்கில்லை காட்டணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த எல்லைக்கு வேணாலே போவீங்களா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகுறது, நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிக் பாஸ் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து எல்லாரையும் ஒரே ரூமில் இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அல்லு இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு பயமாக இருக்குது. இப்போ கமருதீன் மேலே இருந்த பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக மாறிடுச்சு. ஐயோ அவங்ககிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாதுப்பா, வேண்டவே வேண்டாம், அடிக்கிறதுக்கு வரான் அப்படின்ற லெவலுக்கு வந்து எல்லாருமே யோசிக்கும். இப்போ திவ்யா கணேஷ் வந்து கமருதீன் கிட்ட சாதாரணமான ஒரு கான்வர்சேஷனே பில்டப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு இன்சிடெண்ட் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு மோசமாக அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அப்போது இப்போ திவ்யா என்ன பண்ணுறாங்க, கமருதீன் பேச வரும்போது பயத்தில் ஏதோ சம்திங் வார்த்தைகளை விடுறாங்கன்னு வச்சுக்கோ. பயம்னு நான் சொல்ல கிடையாது, திவ்யாவுக்கு நிஜமாகவே அவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து இருக்குது, அது வேறு விஷயம். பட் நான் வந்து இந்த சினாரியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ கமருதீன் ஐயோ அந்த ஆளா, வேணவே வேண்டாம், அது ரொம்ப மோசமான ஒரு ஆள், நம்ம அவர்கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்ற போது அப்போ திவ்யா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படி தான் ரியாக்ஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ கமருதீன் அதையே ஒரு ஃபால்ட்டை எடுத்துகிட்டு வந்து சேர்த்துறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கிளாஷ் வந்து ஏற்படுது. ஸோ இதுதான் ஒரு காரணமாக வந்து இருக்குது. அப்போது நீங்கள் ப்ராங்க் பண்ணுங்கள், அந்த ப்ராங்கை உடனே ரிவீல் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக ஈஸியாக சொல்லிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓகே இது ப்ராங்க் அப்படின்றத வந்து அவங்க நார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க. நீங்கள் த்ரூ அவுட் இந்த வாரம் முழுக்க அதை நீங்கள் கொண்டு வந்தது ஒரு பெரிய தவறு. அடுத்ததான் வினோத், அவர் தான் நிஜமாகவே கமருதீனுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணாப்புல. ஐயோ அவன் வாழ்க்கை என்னடா ஆகும், ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியே போயிட்டானா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிரவீன் கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருந்தார். ஸோ தயவுசெய்து மச்சான் டே வேணாடா, அவனை பற்றி தப்பாக எதுவும் பேசாதடா, அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டானா ரொம்ப சினாரியோ ரொம்ப மோசமாகிடுண்டா அப்படின்ற லெவலுக்கு வந்து வினோத் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவருக்கே கோவம் வருது, ஏன்னா எமோஷ்னலாக அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசியிருந்த ஒரு மனுஷன் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, பையன் என்னடா உள்ளார இருப்பானா இருக்க மாட்டானா அப்படின்ற லெவலுக்கு யோசிச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் ஏன் வந்து அவ்வளோ கோவப்படுறாருன்னா அவ்வளோ எமோஷ்னலாக அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்கள எல்லாரையும் ஏமாத்துறது தான் அர்த்தம். ஸோ ப்ராங்கோடைய மீனிங்கே வந்து ஏமாத்துறது தான், நான் இல்லைன்னெலாம் சொல்ல கிடையாது. பட் ரொம்ப அன்பு வச்சுருந்த ஆட்கள் கூட உங்கள் மேலே அவ்வளோ அந்த இதுவே மாறி இருக்கும், அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறி இருக்கும். இன்னொரு பக்கம் சாண்ட்ராவுக்கும் அதே நிலைமை தான். இப்போ எப்படி கமருதீனுக்காக வந்து வினோத் பேசுனாங்களோ அந்த மாதிரி சாண்ட்ரா வந்து லிட்ரலாக அழுக அவ்வளோ அழுக, நமக்கு வந்து குழந்தை இருக்குது, நமக்கு ஒரு லைஃப் இருக்குது, தயவுசெய்து வேணாம் சண்டைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா அவங்களுடைய ஒய்ஃபு அவ்வளோ அன்பை வந்து அவங்க செலுத்துகிறாங்க. இப்போ அவர்கிட்டயே நீங்கள் வந்து மறைச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க எமோஷ்னலாக அப்படி தான் வந்து பேசுவாங்க. ஆனால் எனக்கெல்லாம் என்னென்னா இந்த ப்ராங்கை பற்றிலாம் விடுங்க, விஜய் சேதுபதி வச்சு பொழந்து எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலையும் இப்போ இதே விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு வந்து ரிவீல் பண்ணும்போது ஹவு த கண்டஸ்டன்ட் ஆர் ஃபீலிங் வெல், எப்படி நல்லா அழகாக ஃபீல் பண்ணுவாங்களா, சாண்ட்ரா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க டாஸ்க் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை நினச்சி ஒரு மனசில் ஒரு விஷயத்தை வந்து வச்சுருந்துருப்பாங்க. அப்போ டாஸ்க்குக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, இப்போ ப்ராங்குக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி டாஸ்க்குக்காக நீங்கள் இப்படி ஒன்று பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எழுதி வச்சுக்கோங்க. கண்டஸ்டண்ட்டுங்க கண்டிப்பாக சாண்ட்ரா அவர்களை டார்கெட் பண்ணுவாங்க. சாண்ட்ரா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காக அழுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இன்றைக்கி அழுகலனாலையும் பரவாயில்ல, அடுத்த வாரத்துலையாவது அழுவாங்க. ஏன் அப்படின்னா ப்ராங்க் எவ்வளோ வந்து மோசம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்கிறாரோ
அந்த அளவுக்கு சீக்ரெட் டாஸ்க்கை இந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டியதில்லை. ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.